ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி தைப்பூசம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஊர் வடலூரில் தைப்பூச திருவிழா, அதனால நாங்கள் வந்து ஜோதி பார்க்க போகிறோம். இப்போ போனாக்கா இப்போ மணி 12 ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக போகிறதுங்காட்டியும் மணி 1 ஆகிடும். போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துனே போகிறதுனால 1 மணி ஜோதி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு போயிட்டு வடலூர் போயிட்டு தைப்பூசத்துக்குள்ள ஜோதி பார்க்க போகிறோம். தம்பி ஃபஸ்ட்டு பூசம் பார்க்க போகிறாரு தம்பி. இல்லை அப்போ ஹாய் சொல்லு. ஹாய். அவர் கொஞ்சம் சோகமாக இருக்கிறாரு, ஏன்னா கீழே விழுந்துட்டாரு வேற, அதனால தான் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிட்டாரு. நம்ம போயிட்டு தைப்பூசத்தில் போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் எங்கள் வள்ளலார் கோவில் எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதிகமாக தான் இருக்கும், எப்படி இருக்குன்னுலாம் தெரியாது. ஆனால் போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எந்தெந்த இடம் இருக்குன்னு கொஞ்சம் காமிச்சிட்டு நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து பாருங்க, தைப்பூசம் வந்து பாருங்க. தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையிலயும் ஜோதி காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் காலையிலயும் ஜோதி காட்டுவாங்க. எப்போ வந்தாலும் வடலூர்ல பார்க்கலாம். நீங்களும் வந்து பாருங்க, உங்களால வர முடிஞ்சா வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம போயிட்டு கோவில்ல போயிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் போட்டுருங்க. வாங்க நம்ம போயிட்டு கோவில்ல போயிட்டு பார்க்கலாம். அதுவா குழம்பு புளி ரசம். இப்போ தைப்பூசத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதனால அங்கே சாப்பாடு போட்டாங்க. அதில் வந்து குழம்பு மீந்துருச்சா, எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் போயிட்டு எங்கள் பாப்பா வாங்கிட்டு வரா. வாங்கிட்டு வந்து வச்சா நாளைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். நம்ம இப்போ போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நம்ம போகலாமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு கோவிலில் பார்க்கலாம். ஒன்றுமே தெரியல. எப்படியா போ நல்லா கும்பிடுங்க. துண்ணூறா? அங்கே எங்கே போ துண்ணூறு எடுக்காவா? இங்கே பார்க்க போகிறேன்.
இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள மூணு கலர் வாங்கிக்க. இந்த ஒரு இதை வாங்கிட்டு வந்ததும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ரெண்டுத்தையும் வச்சுக்கின்னு ஒன்றும் பண்ண முடியல. இங்க பாரு தம்பி, இங்க பாரு, காட்டு எங்க காட்டு என்ன வச்சிருக்கான் பாருங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்றான் தெரியுமா அவன்? என்ன வச்சிருக்க? குடு குடு குடு, அம்மாட்ட குடு குடு விடு 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 விடாம விடாமட்டா பாருங்க. அது அடிக்கிறதும் அதை வச்சுக்கிட்டு படார் படார்னு அடிச்சிடுவான் எல்லாரையுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் தைப்பூசத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கூட்டம், ஆனால் பயங்கரமான கூட்டம். ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிராஃபிக்கு. உள்ளே வந்து பஸ்ஸு, வேனு, காரு எதுவுமே போக விடவே இல்லை. 2 வீலர் மட்டும்தான் கோவிலுக்குள்ளே விட்டாங்களே. அதுவும் வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு இந்தாண்டியே பஸ்ஸு, காரு, வேனு எல்லாமே இங்கேயே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யார் பஸ்ஸில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேனில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே அங்கேயே இறங்கிட்டு அவ்வளோ தூரம் நடந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் அதே மாதிரி தான் இருந்தது. அப்போது நடந்து போயிட்டு போக பார்த்து நடந்து போயாச்சு. ஏன்னா காலையில் போகிறோம் இல்லைங்களா, அதனால் போக பார்த்து நடந்து போயாச்சு. திரும்பி சாயங்காலம் வர பார்த்து தான் நடக்கவே முடியல. செம்ம கஷ்டமாக இருந்தது. வெயில் வேற இன்னைக்கு. ஆனால் ஓரளவுக்கு வெயில் பரவாயில்ல. வீட்டிலேருந்து கிளம்ப பார்த்து வெயில் இல்லை. ஆனால் கோவிலுக்குள்ளே போயிட்டு என்ட்ரி ஆனதும் கோவிலுக்குள்ளே அதுக்கு முன்னாடியே ரோட்டில் போயிட்டு இந்த டிராஃபிக்கில் நின்று போயிட்டே இருந்தோமா, செம்ம வெயில். ஆனால் தம்பி மண்டையில் வேற முடி வேற இல்லையா. தம்பி இங்கே பாரு, இங்க எடுத்துன்னு வா, கிட்ட எடுத்துன்னு வந்து காட்டாண்டி. இங்க எடுத்துன்னு வாயா, கிட்ட எடுத்துன்னு வாயா. இங்க எடுத்துன்னு வா, இங்க எடுத்துன்னு வா. என்ன எடுக்கிறான் அவன் போயிட்டு? இங்க எடுத்துன்னு வாயா. என்னது பாது? என்னது அது? லைட் எரியுதா? லைட் எரியுதே. அவன் எப்படி வச்சுன்னு விளாட்றான் பாருங்க. தர மாட்டாரான் எங்களுக்கு அவரே. அதில் லைட் எரியுதான். அதை வச்சு அழுத்தவும் மறுபடியும் இழுக்கவும் அழுத்தவும் இழுக்கவும் இதே மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான் அவன். தலையில் வேற முடி வேற இல்லைங்களா, பயங்கரமாக தலையில் சுரின்னு வெயில் சுடுது. அவருக்கு வந்து விளையாட்டு தான். அதில் வந்து லைட் எரியுறத எங்கள் பாப்பா வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கு தான் இப்போ கத்துறான் அவன். ஒரு வழியாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் போகவும் ஜோதி காமிக்கவும் கரெக்டாக இருந்துச்சு. ஜோதி எப்படின்னா கிட்ட போயிட்டுலாம் பார்க்க முடியாது. கோவிலுக்குள்ளெல்லாம் இப்போலாம் அலோடு கிடையாது. இப்போ ஒரு 3-4 வருஷமாகவே இந்த கொரோனா டைம்லேருந்துட்டு உள்ளே போகிறதுக்கு அலோடு கிடையாது. வெளியிலே வந்து எல்இடி ஸ்க்ரீன் வச்சு அங்கேயே காமிச்சாங்க. போன வருஷம் போகலை, அதுக்கு முந்தின வருஷம் தான் போனோம். அப்பயும் வந்து வெளியில் தான் போயிட்டு பார்த்தோம். இப்பயும் வந்து அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீனில் ஜோதி பார்த்துருப்பீங்க. பார்க்க முடியாதவங்களாம் பார்த்துக்கோங்க. ஆனால் கரெக்டாக வந்து ஜோதி காமிக்கிற நேரத்துக்கு நாங்கள் போயிட்டோம். 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப பார்த்தே மணி 11:45 ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு கோவிலுக்கு போகிறதுங்காட்டியுமே 1 மணி நேரம் ஆகிடுச்சு.
பைக்கை வந்து விட்டுட்டு ஜோதி பார்க்குற இடத்துக்கு போகிறதுங்காட்டியுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம், வீடியோலாம் சரியாக எடுக்கவே முடியல. பயங்கரமாக நம்ம இட்டுன்னு போகிற புள்ள குட்டியெல்லாம் ஜாக்கிரதையாக வந்து இட்டுன்னு வரத்துக்கு தான் சரியாக இருந்தது. அப்படியே ஜோதி பார்த்துட்டு சாப்பாடு போட்டாங்க, சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தம்பியும் கூட்டத்தில் வந்து கொஞ்சம் அழ வர ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு தான் வந்தான், மணி 4 ஆகிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தான் ஃப்ரீயாக விளையாடுறாரு. அங்கே கூட்டத்தில் ஒன்றும் அவனுக்கு சரி வரல, இப்போ தான் விளையாடுறான் அவன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூசம். தைப்பூசம் இப்போ நாளைக்கெலாம் போனால் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது, ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆனால் கடைத்தெரு எல்லா கடைத்தெருவுமே இருக்கும், ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆனால் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 டைமு இன்னமும் ஜோதி காமிப்பாங்க, அந்த மாதிரி நாளைக்கு இருக்காது. நாளைக்கு காலையில் டைம் வர எதுவும் மறந்துட்டேன், அப்போது காமிப்பாங்க. அதுக்கப்புறம் மதியானம் காமிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நாளைக்கு ஆனால் 1 வாரம் வரைக்கும் இருக்கும், கடை தெருவில் 1 வாரம் வரைக்கும் இருக்குமா. ஆனால் நான் இது வரைக்கும் போனது கிடையாது. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போயிட்டு பார்த்தாக்கா எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் கோவில் உள்ளே ரொம்ப கோவில் உள்ளெல்லாம் போக முடியல. அந்த எதற்கே ஒரு கோபுரம் மாதிரி காமிச்சேன் பாருங்கள், அங்கே தான் பார்த்தீங்களா செம்ம கூட்டம் பாருங்கள். அந்த கூட்டத்தெல்லாம் நம்ம மட்டும் இருந்துன்னா நம்ம போயிருக்கலாம், ஆனால் அது குழந்தைங்கள கூட்டுக்கிட்டு போக முடியாத வந்தாச்சு. சரி நம்ம ஒரு டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போயிட்டு பார்க்கலான்னு. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப போயிட்டு சுற்றி எல்லாமே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நம்ம ஒரு நாளைக்கு நான் வந்து சுற்றி எந்தெந்த இடம் எங்கே இருக்குது, நானே இது வரைக்கும் சரியாக பார்த்ததே கிடையாது எந்தெந்த இடம் எங்கே இருக்குதுன்னு. நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு நாளைக்கு இப்போ சண்டே டைமில் போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன், சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.